மாவட்ட செயலாளர் தோழர் கரிகால் வளம் அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னின்று வீரவணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள், மரியாதைக்குரிய களப்போராளிகள், இளைய அவர்களே, வசதிகள் இளைய அவர்களே, சவுந்தர் அவர்களே, செட்பட்டு இளங்கோவன் அவர்களே, வழக்கறிஞர் அப்துல் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து நினைவேந்தல் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பாலசிங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் தலைமை நிலைய செயலாளர் இளம் ஜெயக்குமார் அவர்களே, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் எழில் கவர்னர் அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே உரையாற்றிருக்கக்கூடிய இளைஞருடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவருமான மரியாதைக்குரிய சிவாஜி லிங்கம் அவர்களே, நிறைவாக நம்முடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் இங்கே நினைவேந்தல் உரையாற்ற வருகை தந்துள்ள கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் அறிவியலமான மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக விடுதலை போரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய சிறந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் ஓரிரு நாட்கள் இருந்த இந்த இடைவெளியில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த சொல்லியிருந்தார்கள். வழக்கம் போல இந்த நினைவேந்தல் கூட்டம் வெவ்வேறு மாவட்டங்களில் ஏதாவது ஒரு வெளி மாவட்டங்களில் இந்த கூட்டம் நடைபெறும். அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை ஒழுங்குபடுத்துவார்கள். அப்படித்தான் கடந்த ஆண்டு சிதம்பரத்திலே மிகப்பெரிய அளவிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் ஒழுங்கு செய்திருந்தோம். தலைவர் அவர்கள் அந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பான ஒரு உரையாற்றியிருந்தார்கள், நமக்கு வழிகாட்டியிருந்தார்கள். இந்த கூட்டத்திற்கும் தலைவர் அவர்கள் வரவேண்டும் என்று விரும்பினார்கள். எப்படியாவது இந்த கூட்டத்திற்கு வந்து தமிழக விடுதலை போரில் வீரச்சாவடைந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வீரவணக்கம் செலுத்துவது வழக்கம். ஆகவே இந்த ஆண்டும் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் மருத்துவமனையில் அதற்கான அனுமதி கிடைக்காததால் நம்முடைய அறிஞர் ரவிக்குமார் அவர்களை வைத்து இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று வழிகாட்டியிருந்தார்கள். அந்த வகையில் மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் நேற்றைக்கு இரவு இந்த நிகழ்வை பங்கெடுத்து இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் என்று வழிகாட்டியின் அடிப்படையில் இந்த ஓரிரு நாட்களில் இந்த சிறப்பான கூட்டத்தை சிறப்பான ஏற்பாடு செய்திருந்த அத்தனை மாவட்ட செயலாளர்களுக்கும் குறிப்பாக தோழர் கரிகால் வளவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமையகத்தின் சார்பில் தம்பி விடுதலை போன்றவர்கள், காட்டி போன்றவர்கள், இமயம் போன்றவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இதை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, நேற்றைக்கு முதல் நாள் தான் விடுதலை புலிகளுடைய தடையை நீடித்து இந்திய அரசு அறிக்கையை அனுப்பியிருக்கின்றது. 5 ஆண்டுகளுக்கு இந்த தடையை நீடித்திருப்பதாக ஒன்றிய அரசு இதை அறிவித்திருக்கிறது. 2018க்கு முன்பு விடுதலை புலிகளுடைய தடையை நீட்டிப்பது என்பது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தடையை நீடிப்பார்கள். ஆனால் இப்பொழுது 5 ஆண்டுகளாக அதை நீட்டித்திருக்கிறார்கள். என்ன காரணம் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறது என்றால், விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் தமிழக விடுதலை போர்க்காக விடுதலை புலிகளை ஆதரித்து தமிழக விடுதலைக்கான அந்த போரை அவர்கள் நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே விடுதலை புலிகள் மீதான தடையை நாங்கள் நீட்டிக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு. கடந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் விடுதலை
இந்திய அரசு ஆதரவாக இல்லை. அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, நமக்கு ஆதரவான சக்தி அல்ல என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வார்கள், இது இந்த பிரச்சனை என்பது தமிழர்களுடைய பிரச்சனை என்பது சர்வதேச அளவில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அளவில் புரிந்து கொள்ளாதான் இந்த பிரச்சனையை நாம் எப்படி அணுக முடியும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச பார்வையோடு அணுகக்கூடிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அவருக்கு மட்டும்தான் இந்த சர்வதேச பார்வை இருக்கின்றது. ஆகவேதான் நாம் மீண்டும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் மீது எத்தனை துரோகப்பட்டவர்கள் கட்டினாலும், எழுச்சி தமிழர் அவர்கள் மீது எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும், தமிழக விடுதலை களத்தில் இருந்து ஒரு அணுவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். விடுதலை புலிகளை ஆதரிப்போம், தமிழகத்தை ஆதரிப்போம் என்று தொடர்ச்சியாக முழங்குகின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். ஏதோ தேர்தலுக்காக தலைவர்களுடைய பணத்தை காட்டி வாக்கு சேகரிக்கின்ற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் எப்படி விடுதலை புலிகளை ஆதரிக்கின்றோம், தமிழகத்துடைய விடுதலை எதற்காக ஆதரிக்கின்றோம், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு மாவீரர்கள் உரையிலும், ஒவ்வொரு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் உரையிலும் தலைவர்கள் நமக்கு வகுப்படுத்திருக்கிறார்கள். அவரை தவிர இதை புரிந்து கொண்டு பேசக்கூடிய யாரும் தலைவர்கள் இங்கே இல்லை. நம்முடைய மரியாதைக்குரிய சிவாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் நடத்துகின்ற நிகழ்வை அவர் பார்த்திருக்கிறார்கள், அதில் பங்கெடுத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2022 நம்முடைய அண்ணன் சிவாஜி அவர்கள் திருப்பூரில் நடந்த நிகழ்வில் அவர் பங்கெடுத்து உரையாற்றியிருக்கிறார்கள். அதே போல அண்ணன் ஐயா காசியாமன் அவர்கள் அந்த நிகழ்வை பங்கெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய தலைவர்களுடைய உரையிலே முழுமையாக சொல்லவிருப்பது இந்திய ஒன்றிய அரசுடைய ஆதரவோடு நம்முடைய தமிழகத்துடைய விடுதலையை அல்லது தமிழக மக்களுடைய அங்க இருக்கின்ற உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்களை பகைத்துக் கொண்டு இதை செய்ய முடியாது என்று நேரு பிரபாகரன் அவர்களுக்கும் தெரியும். ஆகவேதான் ஒருபோதும் இந்திய ஒன்றிய அரசை நேரு பிரபாகரன் அவர்களோ விடுதலை புலிகளோ ஒருபோதும் பகைத்துக் கொண்டதில்லை, ஒரு நட்பு சக்தியாக பார்த்தார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு 2009 மே 14 போர் முடிவுக்கு வருகிறது. மிக தீவிரமாக கடுமையாக போர் நடந்தது. அந்த போரிலே விடுதலை புலிகள் பின்னடைவை சந்தித்தார்கள். பலர் வீரச்சமடைந்தார்கள், தளபதிகள் வீரச்சமடைந்தார்கள். அந்த நடேசன் போன்றவர்கள், புலித்தேவன் போன்றவர்கள் வெள்ளை கொடி ஏந்தி சமாதானத்துக்கு போனபோது அவரை கொன்றளித்தார்கள். இப்படி பல தளபதிகள் கொன்றளிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, தமிழகம் வெல்ல வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் இருந்தார்கள். அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் அந்த போர் நடைபெற்றது. ஈழத்திலே செல்வாதாரத்தில் நடைபெற்ற கால் நூற்றாண்டு அறவழி போராட்டமாக இருக்கட்டும், நேரு பிரபாகரனுடைய தலைமையில் நடைபெற்ற அறவழி ஆய்வழி போராட்டமாக இருக்கட்டும், 2 போராட்டமே தமிழீழம் என்கின்ற அந்த ஒற்றை அடையாளத்துக்காக அதை இலக்காக வைத்துதான் அங்கே போராட்டம் நடைபெற்றது. சிங்கள பௌத்த பேரவாதத்துக்கு எதிராக, அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக தேசியத்துடைய அடையாளத்தை, தமிழ் தேசியத்துடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஆயுதமேந்தி போராடிய மகாத்மா தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஒரு நாட்டுக்குள் 2 தேசிய இனங்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது என்று பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு மாவீரர்கள் உரையை உரையாற்றினார்கள். அந்த உரையை சிங்கள பௌத்த பேரவாதத்துடைய அந்த ஒடுக்குமுறை, அடக்குமுறை எப்படி இருந்தது என்பதை விளக்கி பேசினார்கள். ஆனால் நாங்கள் தனித்த ஒரு தமிழ் தேசியமாக நாட்டிலே வாழ வேண்டும் என்று தலைவர் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் அதை சர்வதேச அளவிலே அமெரிக்கா உள்ளிட்ட அத்தனை நாடுகளும் ஒன்றிணைந்து அந்த கனவை தகர்த்து விட்டார்கள். ஆனாலும் அந்த கருத்தியல் இன்னும் இருக்கின்றது. 2009 முடிவாய்க்கால் அந்த முட்டம், அந்த இனப்படுகொலை முடிந்த பிறகு மாவீரர்கள் உரையில் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மயிலாப்பூரில் நடைபெற்ற மாங்குளையில் நடைபெற்ற அந்த வீரவணக்க பொதுக்கூட்டத்திலே தலைவர் அவர்கள் உரையாற்றும் போது ஒரு செய்தியை சொன்னார்கள். கடைசி விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை, கடைசி விடுதலை சிறுத்தை இருக்கும் வரை தமிழகத்துடைய விடுதலை போரை நாங்கள்
சொல்லியிருக்கிறேன். அங்கே எப்படி இங்கே வட இந்தியாவில் எப்படி குடியேற்றம் செய்யப்படுகிறார்களோ தமிழ்நாட்டிலே, அதே போல இலங்கையிலும் அங்கே சிங்கள குடியேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீடுகள் கண்காணிக்கப்படுகின்றன. இங்கிருந்து ராஜீவ் கவர்மெண்டிலே தண்டனை பெற்று விடுதலையான இன்றைக்கு முருகன் போன்றவர்கள், ராபர்ட் பயன் போன்றவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள் இன்றைக்கு இலங்கையை யாழ்ப்பாணத்தில் இருந்தால் கூட அவர்கள் மீது அங்கே கண்காணிக்கப்படுகிறது. பல ஈழத்தமிழர்கள் தம்பிகளுடைய வீடுகள் கண்காணிக்கப்படுகிறது. இன்றைக்கும் ராணுவத்துடைய முன்வைத்துதான் தமிழகத்துடைய சொந்தங்கள் இருக்கிறார்கள். அதாவது உழைப்பதற்கோ பிழைப்பதற்கோ வழியில்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. நாம் மீண்டும் தமிழர் என்ற கோரிக்கையை போரின் மூலமாக, ஆயுத போராட்டத்தின் மூலமாக முன்னெடுக்க முடியுமா என்பது. ஆனால் இப்பொழுது வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள், அங்கே இருக்கின்ற நம்முடைய உறவுகள் அடிப்படை உரிமைகளை பெற்று சுதந்திரமாக வாழ வேண்டும், சுயநிர்ணயத்தோடு வாழ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பிறகும் இன்றைக்கு அந்த உணர்வு, ஈழ விடுதலை என்கிற அந்த உணர்வு அப்படியே இருக்கின்றது. ஒவ்வொரு ஈழத்தமிழருடைய உணர்வு என்பது எங்களுக்கு தனியாக தான் வேண்டும் என்ற கோரிக்கை. அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையும் தமிழக மக்களுக்கான தனியாக வேண்டும் வேண்டும் என்று எந்த மாற்று கருத்துமில்லை. ஆனால் அதற்கு இடைக்கால செயல் திட்டமாக இந்திய ஒன்றிய அரசு இன்றைக்கு அந்த ஆளுநர் அணிவிக்க தேசியர்களாக இருக்கட்டும், அல்லது குணரத்னை போன்றவர்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த ஈழ மக்களை இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக தொடர்ச்சியாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களும், ஒவ்வொரு இளைஞர்களும், பெண்களும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கின்ற அந்த வேலையை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்பொழுதுதான் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு நாம் இட்டு செல்ல முடியும். ஆகவேதான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும், அது முடிவாய்க்கால நிகழ்வாக இருக்கட்டும், மாதேர நாள் நிகழ்வாக இருக்கட்டும், அங்கே உள்ள அடிப்படை உரிமைகளை, அங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கின்ற வகையை நாம் செயல்படுத்த வேண்டும், செயல்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் இந்த தேசிய விடுதலை போராட்டம் என்பது அவர்களுக்கான மட்டுமல்ல, நமக்கானது. கடந்த முடிவாய்க்கால நிகழ்ந்த பொதுக்கூட்டத்திலே, சிதம்பரம் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலே நம்முடைய தலைவர்கள் வலியுறுத்திய மிக முக்கியமான கருத்து, தேசிய இனங்களுக்கிடையே ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். தமிழ் தேசியத்திற்கு எதிரி தெலுங்கு தேசியம் அல்ல, தமிழ் தேசியத்திற்கு எதிரி கன்னட தேசியம் அல்ல, தமிழ் தேசியத்திற்கு எதிரி மலையாள தேசியம் அல்ல, தமிழ் தேசியத்திற்கு பகை என்பது இந்திய தேசியம் தான். இந்திய தேசியத்தை எவர் ஒருவன் எதிர்க்கிறானோ, பகைக்கிறானோ அவரை உண்மையான தமிழ் தேசியவாதி. அந்த வகையில் இன்றைக்கு இந்திய அளவில் நாம் இந்திய தேசியத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய, இந்திய தேசியம் தமிழ் தேசியத்திற்கு எதிராக இருக்கின்ற கருத்தியை முன்வைக்கின்ற, துணிச்சலாக முன்வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள், நம்முடைய தலைவர் எழுச்சி பண்றாங்க. இதற்கு ஏன் நாம் பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் சட்டப்பரிகார அமைப்புகளை எதிர்க்கின்றோம்? ஏன் ராஜபக்சே எதிர்க்கின்றோம்? ஏன் பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறோம் என்ற அந்த கருத்தை கொண்டு நாம் பாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு பிரபாகரன் அவர்கள் படத்தை காட்டி, விடுதலை புலியை காட்டி வாக்கு கேட்கிறார்கள். தேர்தல் பாதையில் பயணிக்காத ஒரு தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஒட்டுமொத்த தமிழகத்துடைய அடையாளம். ஆனால் அவரை காட்டி இன்றைக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள். அதை வைத்து பிழைப்பாக செய்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு விடுதலை போராட்டத்துடைய போராளி தலைவரை இன்றைக்கு கருத்துவாக இருக்கிறோம், ஓட்டு போடுவது கேட்கின்ற அந்த பிழைப்புவாதத்துக்கு எதிராக ஒரு விடுதலை கருத்தியலை முன்வைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் நாம் நகர வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் சிங்கள ஒடுக்குமுறையை, சிங்கள ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்றால் நமக்கு அடிப்படையிலே சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக நாம் போராடுகிறோம். இங்க இருக்கிற சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் போராடுகிறோம். அதேதான் பிரபாகரன் அவர்கள் அங்கே இருக்கிற இன ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர் மக்களை அணிந்திருக்கிறார்கள். பிரபாகரன் அவர்கள் இன ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்களை அணிந்திருக்கிறார்கள்.
நம்முடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி தேசிய விடுதலை அடையாளமாக இன்றைக்கு செயல்படுகிறார்கள். பாரதிய ஜனதா முன்வைக்கின்ற ஒரே நாடு ஒரே மொழி என்பது மரபணி தேசியத்தை முன்வைக்கிறது. அங்கே ராஜபக்சேக்களாக இருக்கட்டும் அல்லது ரணில் விக்ரமசிங்களாக இருக்கட்டும் அவர்கள் முன்வைக்கின்ற அரசியல் என்பது அதே மரபணி அரசியல் தான். பௌத்த மயமாக்கல் தான், இங்கே இந்து மயமாக்கல் ரெண்டும் ஒன்றுதான். நாம் ராஜபக்சேவை எதிர்ப்பதும் மோடியை எதிர்ப்பதும் ஒன்று, ரணில் விக்ரமசிங்கை எதிர்ப்பதும் மோடியை எதிர்ப்பதும் ஒன்று. அங்கே பௌத்த மயமாக்கலை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள், இங்கே இந்து மயமாக்கலை கொண்டு வருகிறார்கள். இந்து மயமாக்கலுக்கு மிக தடையாக இருப்பது தேசியனுடைய அடையாளம். தேசியனுடைய அடையாளங்களை அழித்து வைப்பதற்காக ஒரே நாடு ஒரே மொழி என்பதை முன்வைக்கிறார்கள். இந்தியை அவர்கள் இந்தி மயமாக்கலை முன்வைக்கிறார்கள். அதே பௌத்த மயமாக்கலோடு சிங்கள மயமாக்கலை முன்வைக்கிறார்கள். ஆகவே இந்த கருத்தியலோடு தமிழ்நாட்டில் கருத்தியல் ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக பிரபாகர் அவர்கள் என்ன முன்வைத்தாரோ அதே கருத்தை நாம் இங்கே நம்முடைய தலைவர்களுடைய தலைமையிலே எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபோதும் பிரபாகர் அவர்கள் இந்து அடையாளத்தை முன்வைத்ததே இல்லை. பாஜக கூட அந்த நேரத்திலே போராடும் பொழுது பிரபாகர் அவர்கள் ஒரு இந்து என்று சொன்னபொழுது அவர் ஒருபோதும் இந்து அடையாளத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். இந்துவை ஏற்றுக்கொண்டால் இந்து அடையாளத்தை ஏற்றுக்கொண்டால் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள், வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேறு பிரபாகர் அவர்களை கருதளித்தார். இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே அந்த பயிரை சாதி இருக்கலாம். ஆனால் வேறு பிரபாகர் அவர்கள் விரும்பிய ஈழம் என்பது சாதி ஒழிந்த ஈழமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் சாதியை ஏற்றுக்கொண்டு சாதி வெறியர்களாக தமிழ் தேசியத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் சாதி ஒழிந்த தமிழ் தேசியத்தை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக விடுவாய்க்கால் நிகழ்வுடைய இந்த நிகழ்வின் மூலமாக தமிழக விடுதலை போரில் வீரச்சார்ந்த போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீரவணக்கம் செலுத்துகின்ற இந்த நாளில் நாம் இந்த சிங்களமயவாதலையும் இந்து மயவாதலையும் ஒன்றாக பார்த்து நாம் அதை அடிப்படைக்க வேண்டிய தேவை இருக்கிறது, எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய அடையாளம் என்பது இன்றைக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. அது இந்த இன ஒடுக்குமுறைக்கு எதிராக சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நாம் நிற்க வேண்டும் என்பதுதான். அதைத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் தலைமையிலே நாம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக பல நாடுகளிலிருந்து செய்தி மேலும் பிரபாகர் அவர்கள் இல்லை அவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் நம்முடைய தலைவர்கள் கடனாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் புறவே நாடுகளிலேயே ஒரு கருத்துக்குமை ஏற்படுகின்ற வகையில் அதை முடிவு வருகின்ற வரையில் நாம் அதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய தலைவர்கள் வழிகாட்டுகின்ற அடிப்படையில் அந்த கருத்துக்குமை எப்பொழுது ஏற்படுகிறதோ புறவே தமிழர் மத்தியிலே எப்பொழுது ஏற்படுகிறதோ அந்த ஏற்பாட்டுக்கு பிறகு அந்த புரிந்துணர்வுக்கு பிறகு நாம் அதை நிகழ்த்தலாம் என்று தலைவர்கள் சொல்லியிருந்த அடிப்படையில் இந்த நிகழ்விலே நாம் இந்த அளவை நாம் வீரவணக்கம் செலுத்துகின்றோம். பொது வாக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது. ஐநாவுடைய மனித உரிமை அவையிலே இந்த பொது வாக்கெடுப்பை முன்னெடுக்க வேண்டும் என்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக பேசப்பட்டிருக்கிறது, கோரிக்கை இருக்கின்றது. விடுதலை சிறுத்தைகளும் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த நாளிலே இந்திய அரசு ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஐநாவிலே பேச வேண்டும். அதில் வெளிவிவகாரத்துறை எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த நிகழ்வின் மூலமாக தமிழீழம் கிடைக்க வேண்டும். தமிழீழம் தான் அந்த மக்களுடைய தேர்வு, இன ஒடுக்குமுறைக்கு எதிரான தேர்வு. அதற்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த போரில் ஈடுபட்ட போராளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய சமார்த்த